புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பேராம்பூர் பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் தர்ஷன் சூரியூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தான். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக நவம்பர் 27ஆம் தேதியன்று புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை வழங்கி உத்தரவிட்டிருந்தார். பள்ளி விடுமுறை என்பதால் காலையில் இருந்தே உற்சாகமாக காணப்பட்ட சிறுவன் வீட்டின் ஜன்னலில் ஏறி விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது ஜன்னல் அருகே இருந்த மின்சார கம்பியை எதிர்பாராமல் சிறுவன் தொட்டதால் தூக்கி வீசப்பட்டான். சிறுவனின் அலறல் சத்தத்தை கேட்ட அவரது பெற்றோர் உடனடியாக மீட்டு விராலிமலையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிறுவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறினர். சிறுவன் உயிரிழந்ததை கேட்டு அவரது தாயார் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தின் கீழே விழுந்து அழுது புரண்டனர். சம்பவம் குறித்து மாத்தூர் காவல் நிலைய அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி. விஜயபாஸ்கர் சிறுவனின் மரணம் குறித்து இரங்கல் தெரிவித்ததோடு அவரது குடும்பத்திற்கு நிவாரண நிதி வழங்குமாறும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்.